சிட்டி பாய்ஸ் நாங்க கிணத்து பக்கம் போனோம்னா என்னென்னலாம் அலப்பற பண்ணுன்றதை இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க. வழக்கம் போல 12 மணி கிளம்புறோம். 2 பேரும் ஒரு பையனுக்காக வெயிட் பண்ணிருந்தோம். ஆனா 1.5 மணி நேரமா என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே சாப்பிட்டோம் பயங்கரமா பசியும். அதனால ஒரு மெயின் கோர்ஸ் மீல கண்டிப்பா நம்ம வாங்கிடுவோம். அதை வாங்கிட்டு வழியில 65 புடிச்சிக்கணும், ஒரு ஜூஸ் கடைக்கு போயிட்டு ஜூஸே குடிச்சு முடிச்சு நம்ம பையன் பேடிங்கும் போட்ட அப்புறமா ஒரு பையன் வந்துட்டு என்ன தெரியுமா சொல்றான், ஆபீஸ்ல மீட்டிங் சொல்றான். அதுவும் அவன் போன கெட்டப்ப பாரு, எவனாச்சும் ப்ளூ கலர் ஜீனும் ஒயிட் கலர் டிஷர்ட்டும் போட்டு மீட்டிங் போவானா, இவன் எந்த பொம்பளை புள்ள கூட சுத்துறான். சரி அந்த கண்டராக நம்ம தேவையில்ல. ஒரு வழியா நம்ம 1 மணி நேரம் டிராவல் பண்ணி நியர்பை லொகேஷன் போன அப்புறம் ஒரு நல்ல பேக்கரியா பிடிச்சிட்டு அங்க ஒரு குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டோம். எனக்கு இந்த வயல் வரப்பெல்லாம் பார்த்தோன்னே கொஞ்சம் நாஸ்டாலஜி ஆயிடும். ஏன்னா நானும் ஒரு காலத்துல வேர்க்கடலாம் போயிட்டு பெரியமா வீட்டில் உட்காந்து நாள் கணக்காக அடிச்சிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி வரப்பல செருப்பு போட்டு நடக்கிறதுக்கும் நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதெல்லாம் விட அந்த சுத்தமான காத்து, இயற்கை, சந்தோஷமான குடும்பம், இதெல்லாம் இவனுக்கு கொடுப்பானு நம்பி இவனுக்கு பின்னாடியே போனா ஒரு கிணறா பார்த்துட்டு ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறானுங்க. நீங்களே கொஞ்சம் பாருங்களேன், இந்த கிணறுக்கு என்ன குறை? இது மாதிரிலாம் பண்ணா வெறி ஆகுமா ஆவாதா? அதுவும் நடரான காடு மலை தாண்டி வருவது யார்? இங்க பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கேரி பண்ணிட்டு வரேன். கிணறுன்னு கூட்டிட்டு போறானுங்க, பார்த்தால தண்ணி இருக்க மாட்டேங்குது. எவ்வளவு தூரம் போயிடுறானுங்க. எங்க இருந்து அந்த தெருல வேலை பில்டிங்க அங்க இருந்து நாங்க வந்து நிக்கிறோம். கடைசியில் எப்படியோ ஒரு கிணறு கண்டுபிடிச்சிட்டு அதில் முதல்ல எப்பயுமே நம்ம அமிதாப் மாமா தான் குள்ள குதி பார்ப்பல. அவர் பார்த்து கிணத்தை ஓகே பண்ணிட்ட அப்புறம் நாங்கள் ஒருத்தர குச்சி ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிருவோம். அதுவும் இவனுக்கு எப்படியும் போயிட்டு ஒரு 10 ரூபா சோப்பு வாங்குவானுங்க, ஷாம்பு வாங்குவான்னு நான் காலையிலே டீசெண்டாக வாங்கி வச்சா எல்லாரும் குளிச்சு முடிச்சுட்டு கட்சியில் அந்த சோப்பில் விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சோப்பு உள்ளே முழுக விட்டானுங்க. அப்போதான் நம்ம பையன் பாம்போட என்ட்ரி கிணத்துல நடந்தது. சரியான பண்ணு, நம்ம பசங்க குளிச்சிருந்தவனுக்கு சும்மா செதறி மேலே போனானுங்க. நாங்கள் தான் அப்படின்னு பார்த்தா அந்த ஊர்க்கார பசங்களும் சேர்ந்து ஓடுறானுங்க. அதெல்லாம் இருக்கட்ட நீ மட்டும் எப்படி ப்ரோ சார மேலே உட்காந்துன்னு கேட்டீங்கன்னா, நம்ம காலில் ஒரு சின்ன காயம் பாறை ஓரமாக நீச்சல் அடிச்சதுனால நான் மேலே வந்துட்டு உட்காந்து ஊதிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக அந்த கேப்பில் தான் அந்த சம்பவம் வந்துச்சு. அதுவும் அந்த பையன் ஒரு 3/4 மணி நேரம் கஷ்டப்பட்டு எப்பயும் மேலே ஏறிட்டான். ஆனா நம்ம பசங்க அதுக்குள்ள ட்ரை ஆயிட்டு ட்ரெஸ்ஸே மாத்திட்டானுங்க. ஓரமா உட்காந்து இந்த வயல் வெளியில அழகா ரசிச்சுட்டு வீடியோ எடுக்கும் போது நினைச்சேன், இவனா ஒருத்த கண்டிப்பா வந்து போட்டோ எடுத்து கூடன்னு கேட்பான்னு நினைச்சேன். அதே மாதிரி ஒருத்தன் வந்து கேட்டான். அவனுக்கு அவன் போன்லயே ஒரு 40-50 கிளிக் பண்ணி கொடுத்துட்டு எந்த போட்டோ நல்லா இருக்கோ கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நானே எடிட் பண்ணி போஸ்ட்டும் போட்டு விட்டேன். அன்னைக்கு பேக்கரியில வாங்க அந்த குளிச்சிட்டு இருக்கும் போதே சாப்பிட்டோம், அதனால காட்ட முடியல, மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம மெயின் கோர்ஸை பொறுமையா உட்காந்து சாப்பிட்டோம். அந்த பீஸ்ஃபுல்லான பேஸ்ல இதுவும் கொஞ்சம் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும் தோணுச்சு. ஆனா நம்மளால அதை சாப்பிட முடியாது. ஆனா நம்ம குளிச்சிட்டு இருந்த அந்த கேப்ல எறும்பு பையன் மேல 65 ஏறிட்டான். அதனால நம்ம பையன் உட்காந்து தனியா தட்டிட்டு இருந்தாங்க. அந்த கேப்ல அந்த இலையில இருந்து நம்ம ஒரு 2 பீஸ் திருடிட்டோம், மன்னிச்சிரு நண்பா. அண்ட் அதை நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்த மாதிரியே நம்மளோட சோதனை எல்லாம் முன்னாடி விட்டுட்டு எங்க பல்ல இருக்கோ கரெக்டா அவன் பார்த்து காலை விடுவான், நம்ம அதை பார்த்துட்டு தாண்டி போயிடுவோம். நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட், நாங்கெல்லாம் குப்பையை கரெக்டா குப்பை தொட்டியில மட்டும் தான் போடுவோம். காய்ஸ், கிணத்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பீஸ்ஃபுல்லாக போச்சு. அண்ட் இது நம்ம சேதாப்பேட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 1 hour ட்ராவல் தான், ப்ளஸ் ஒரு 20 minutes ட்ரெக்கிங். அண்ட் நீங்களும் இந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டு என் கூட என்ஜாய் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் லொக்கேஷன் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம போகிறப்போ நான் உங்களையும் கூட்டு போகிறேன். அன்டில் தென் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப். போய்